வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். யாழில் கிணற்றில் தவறி விழுந்த வயோதிப பெண் உயிரிழப்பு. யாழில் வயோதிப பெண் ஒருவர் நேற்று கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். தொல்புரம் கிழக்கு சுழிபுரம் பகுதியைச் சேர்ந்த ராமமூர்த்தி சீதாலட்சுமி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த விடயம் குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த பெண் நேற்று காலை கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்த வேளை தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார். சாட்சிகளை வட்டுக்கோட்டை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். சூதாட்ட ஒழுங்குமுறை அதிகார சபை சட்டம் தொடர்பில் விளக்கம் அளித்த பிரதியமைச்சர். சூதாட்ட ஒழுங்குமுறை அதிகார சபை சட்டத்தினூடாக சூதாட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கான அதிகார சபையை நிறுவும் அதிகாரம் வழங்கப்படும் என பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இந்த சட்டம் குறித்து விசேட விளக்கம் அளிக்கும் போதே பிரதியமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சூதாட்டத்தால் சமூகத்தில் ஏற்படக்கூடிய பாதகமான நிலைமைகளை ஆய்வு செய்து அது தொடர்பாக விதிமுறைகளை வெளியிட அதிகார சபைக்கு அதிகாரங்களை வழங்கும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் கருத்து தெரிவித்த பிரதியமைச்சர், அனைத்து சட்டங்களையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து அதிகார சபை நிறுவுவது சூதாட்ட ஒழுங்குமுறை அதிகார சபை சட்டத்தினூடாக பிரதானமாக அதிகாரங்களை வழங்குவதாகும். அந்த அதிகார சபை கெசினோ சூதாட்டத்திற்கு 2 உரிமங்களை வழங்கும் என்று இது அர்த்தப்படுத்துவதில்லை. இது ஒழுங்குமுறை பற்றியது. அந்த ஒழுங்குமுறை அனைத்தும் உள்ளடக்கியது. அந்த ஒழுங்குமுறையில் எந்த சூதாட்டங்களுக்கு அனுமதி வழங்குதல், அனுமதிக்கப்பட்டால் அதற்கு உட்பட்ட கட்டுப்பாடுகள், அத்துடன் கொடுக்கப்பட்ட உரிமத்தை நீக்குதல் அல்லது தடை செய்தல் போன்ற அனைத்து விடயங்களையும் இதன் கீழ் செய்ய முடியும். சூதாட்டம் சமூகத்திலும் கலாச்சாரத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. எனவே சூதாட்டம் எந்த ஒரு பொருளாதார செயல்பாட்டையும் செய்யும் போது சமூகத்திலும் கலாச்சாரத்திலும் பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா என்பதை ஆய்வு செய்து குறித்த விதிமுறைகளை வெளியிடுவது சூதாட்ட ஒழுங்குமுறை அதிகார சபையின் மற்றொரு பொறுப்பாகும். இந்த சட்டம் என்ன செய்கிறது என்பதை எளிமையாக சொன்னால், சூதாட்டம் மற்றும் அனைத்து நடவடிக்கைகளையும் ஒரே சட்டம் ஒரே சுயாதீன அதிகார சபையின் கீழ் ஒழுங்குபடுத்துவதாகும் என்று அவர் கூறியுள்ளார். அரச ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு. அரச சேவையில் சம்பள உயர்வு தொடர்பான தேசிய கொள்கையை உருவாக்கும் செயல்முறையை அரசாங்கம் தொடங்கியுள்ளது. இந்த விடயம் தொடர்பாக தொழிற்சங்க பிரதிநிதிகளின் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளன. அந்த கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளில் குறிப்பிடப்பட்ட புள்ளிகள் 2 வாரங்களுக்குள் உரிய அமைச்சிற்கு அனுப்பப்படும் என்று பொதுச்சேவைக்கான நாடாளுமன்ற துணைக்குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியராஜ் தெரிவித்துள்ளார். அமைச்சினால் உரிய கருத்துக்களை ஆராய்ந்த பின்னர் அவை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும். நாடாளுமன்றத்தில் ஆராய்ந்த பின்னர் உரிய முறைக்கமைய அரை அரசாங்கம் உட்பட அனைத்து அரச ஊழியர்களுக்கும் சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து ஊழியர்களுக்கும் முறையாக சம்பளம் சரியான முறையின் கீழ் சம்பள அதிகரிப்பு வழங்க எதிர்பார்க்கப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். யாழில் குழந்தை பரிதாபமாக உயிரிழப்பு. யாழில் பிறந்து 4 நாட்களேயான ஆண் குழந்தையொன்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. குறித்த சம்பவமானது நேற்று முன்தினம் 11ஆம் தேதி இடம்பெற்றுள்ளது. நவாலி தெற்கு மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த கவிநாத் பூஜிதா என்ற தம்பதிகளின் முதல் குழந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளது. இந்த விடயம் குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த குழந்தை கடந்த 7ஆம் தேதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் பிறந்துள்ளது. இவ்வாறு பிறந்த குழந்தை நேற்று முன்தினம் திடீரென உயிரிழந்துள்ளது. குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். சாட்சிகளை மானிப்பாய் போலீசார் நெறிப்படுத்தினர். உடற்கூட்டு பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் காற்றாலை விவகாரம். நடைபயணத்தை நிறைவு செய்த முல்லைத்தீவு இளைஞர்கள். மன்னார் காற்றாலை போராட்டத்திற்கு ஆதரவாக முல்லைத்தீவு இளைஞர்கள் 2 மன்னார் நோக்கி நடைபயணத்தை ஆரம்பித்த நிலையில் குறித்த 2 நேற்று மாலை மன்னாரை வந்தடைந்துள்ளனர். மன்னார் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள காற்றாலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் முள்ளிவாய்க்காலில் இருந்து 2 இளைஞர்கள் நடைபயணம் ஒன்றை கடந்த புதன்கிழமை ஆரம்பித்தனர். குறித்த 2 முல்லைத்தீவில் இருந்து கால்நடையாக செல்வதோடு துண்டு பிரசுரங்களை வீதியோரங்களில் உள்ள வர்த்தக நிலையங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கி வந்தனர். இந்த நிலையில் குறித்த 2 இளைஞர்களும் நேற்று மாலை 6 மணி அளவில் மன்னார் தள்ளாடி சந்தியை வந்தடைந்தனர். இந்த நிலையில் 2 இளைஞர்களையும் மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை எஸ். மார்கஸ் அடிகளார் மற்றும் மன்னார் நகரில் போராட்டத்தை முன்னெடுத்து வரும் மக்கள் மற்றும் இளையோர் ஒன்றிணைந்து வரவேற்றனர். பின்னர் தள்ளாடி சந்தையிலிருந்து மன்னார் பஜார் பகுதி வரை குறித்த குழுவினர் நடைபயணமாக வருகை தந்து
காற்றாலைக்கு எதிரான துண்டு பிரசுரங்களை பஜார் பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்களுக்கு விநியோகித்தனர். இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.